ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தான். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், நைட் டின்னருக்கும் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அடை தோசையும் ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு அவியலும் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கணும், 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி இல்லை அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூடயே 1/4 கப் அளவுக்கு உளுந்து இதையும் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த இந்த ரேஷியோ தான் பர்ஃபெக்ட் அடை தோசைக்கு ஒரு கரெக்டான ரேஷியோ. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா இப்போ 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சது கூடயே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 வரமிளகா வந்து நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க அடை தோசைக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இந்த மாவு வந்து ஒரு 3-4 மணி நேரம் கழித்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அடை தோசை டேஸ்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அடை தோசை மாவு அரைச்சோன்னா சுடுவாங்க. ஆனால் நான் வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுட ஆரம்பிப்பேன். இப்போ மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்குள்ளே சைடிஷ் பாத்திரலாம். அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வேக வைங்க. அதனால ஒரு 50% குக் ஆகணும். இந்த மாதிரி குக்காகி வரும்போது அது கூட கத்திரிக்காயும் மஞ்சள் பூசணியும் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பூசணியும் கத்திரிக்காயும் ஒரு ஆவியில் வெந்துடும். அதனால் அதை நான் கொஞ்சம் டைம் கழித்து தான் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பத்தைன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அவியலுக்குரிய காயும் சரி நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் நல்லா ரெடியாகி வந்துடும். பாருங்கள் இந்தளவுக்கு ரெடியாகி வந்துருச்சா. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். எப்பயுமே அவியலுக்கு தாளிப்பு செய்யும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அவியலுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்லா 3 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அதை கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு வந்து நம்ம அவியல் கூட சேர்த்துடலாம். அவியல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுவையான அடை தோசைக்கு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு அவியல். இப்போ பாருங்கள் ஒரு 3 hours கழிச்சு இப்போ பாருங்கள் அடை தோசை ஊற்றுறேன். நீங்கள் இதில் முருங்கைக்கீரை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் அதெல்லாம் சேர்த்தா பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வெறும் அடை தோசை மட்டும் தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், நல்லா வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடை தோசை கூட நான் வந்து இன்றைக்கி பட்டர் கூடயே வந்து கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை சேர்ந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பட்டர் கூட அந்த டைமில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வெல்லம் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போ வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி அதையுமே ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த அடை தோசை வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ப்ரோட்டீன் ஃபுட்டும் கூட. இந்த அவியல் வந்து அதே மாதிரி ஃபைபர் நிறையா இருக்கிறது தான், ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.